அவர் செய்து ரகுமான் எங்கே இருக்காருன்னு நான் பார்த்துக்கல. ஒரு வாட்டி நான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது கோர்ட்டில் வச்சு, கோர்ட்டில். அப்போ என்னை பார்த்து கூப்பிட்டு பேசினார். என்கிட்ட ரொம்ப முட்டாதீங்க, மோதாதீங்க, கேஸெல்லாம் நீங்கள் மும்முரமாக போகிறீங்களாம், அதெல்லாம் போகக்கூடாது. என்கிட்ட பல ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, கட்சிக்காரங்க இருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்து ஆளுங்களை இது பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிடுங்க, ஃபேமிலியெல்லாம் நான் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவேன். நிஜமாவா? இப்படி சொல்லி மிரட்டுனாரா? சத்தியமாக என்ன, உன் அட்ரஸ்லாம் நான் பார்த்து வச்சிட்டோம், உங்களுடைய அட்ரஸை நான் பார்த்துட்டேன், நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா கம்முன்னு இருங்க. எங்களுக்கு என் மேலே நீங்கள் ரொம்ப கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை நான் எல்லாத்தையும் உங்கள் புள்ள குட்டி ஃபேமிலியெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவேன், எல்லாத்தையும் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போலீஸாக இருந்து தெரியும், அவருக்கு தெரியும். நிஜமாவே இப்படி மிரட்டுனாரா? எஸ்ஐ ரிட்டையர்டாக. ஆமாம், அவர் போலீஸ்னா என்ன பெரிய ஆளா அப்படின்னு இது பண்ண கேட்குறாரு. அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? எப்படி வந்தாருங்க அவரு? ஆடி காரில் தான் வராரு, ஆடி காரில் வர்றாரு, பாக்ஸ் சென்ட் தான் அடிக்காரு. அவர் பக்கத்தில் வந்தாலும் மணக்குது அப்படி சென்ட்டு. ஆனால் அவர் திவால் நோட்டீஸ் தந்திருக்காரு. என்கிட்ட எதுவுமே இல்லை. இதெல்லாம் பெருசு இல்லை. ஒரு எஸ்ஐ, ரிட்டையர்டான எஸ்ஐயை பார்த்து நீ என் விஷயத்தில் ரொம்ப நீ இதில் தலையிட்டனா உன்னையும் உன் பொண்டாடி பிள்ளையில மொத்தமாக சாவடிச்சிருவேன், இதோட நீ போயிருன்னு சொல்கிறார். இதை நான் யார்கிட்டையாவது போய் சொன்னோம்னா அசிங்கமாக இருக்குது, எனக்கு யார்கிட்டையும் சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சில ஆளுங்கிட்ட சொன்னேன், அவங்களும் சரி அதை காதில் வேங்காம மாதிரி இருந்துட்டாங்க. இது ரொம்ப அநியாயமாக இருக்கு. எங்கள் ஆஃபீஸர்கிட்டே சொன்னேன், எங்கள் ஆஃபீஸர் சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார் அப்படின்னேன். சரின்னு அவங்க அதை நான் சொன்னது கூட அவங்க அப்படி காதில் வேகாத மாதிரி இருந்துட்டாங்க. உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்காரு அவர்? சொல்லியிருக்கேன். சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த கடைக்குள்ள நுழையும் போது அவங்க குர்ஆனை தான் படிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க சொல்றதுக்கும் நாங்க கடையில பார்த்ததும் அப்படியே வேற மாதிரி இருக்கே.